அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு உளுந்து வடையும் பச்சை மிளகாய் சம்பலும் செய்து காட்ட போகிறேன். அதை எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம் வாங்க. முதல்ல இந்த வடைக்கு நான் சம்பல் அரைக்க போகிறேன். அதுக்கு பச்சை மிளகாயில் சம்பல் அரைக்க போகிறேன். அதுக்கு ஒரு 15 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஓரளவு உரைப்பான பச்சை மிளகாய் தான். அதுக்கு ஒரு சின்ன இஞ்சி துண்டை சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன். இதை நாங்கள் கொஞ்சம் நேரம் அவிய விட போகிறோம். கொதிச்ச சுடுதண்ணி விடுறேன். விட்டுட்டு அவிய விடுவோம். அடுப்பையும் ஆன் பண்ணி விடுவோம். பச்சை மிளகாய் கலர் மாறும் வரைக்கும் அவிய விடுவோம். அவிச்சு அரைக்கிற சம்பல் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் நான் அப்படி செய்கிறேன். இங்கே பாருங்க, இது ஒரு 3 நிமிஷம் தான் விட்டேன். நான் பச்சை மிளகாய் அவிய நல்லா கொதிச்ச தண்ணியில் விட்டு அடுப்பையும் ஆன் பண்ணி விட்டேன். இப்போ அவிஞ்சிட்டுது. ஓரளவு அவிஞ்சா ஓகே. இனி நாங்கள் இதை இறக்கி ஆற விட்டுட்டு அரைப்போம். இனி சம்பல் அரைக்கிற எப்படின்றதை பார்ப்போம். அதுக்கு நான் இந்த அவிச்ச பச்சை மிளகாயும் இஞ்சியும் இந்த டிஷ்ஷில் போட போகிறேன். மிக்ஸி டிஷ்ஷுக்கு 6 நோடு தான் போடுங்க. போட்டுட்டு உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கொடுங்க. நான் 15 பச்சை மிளகாய்க்கு அரை கப்பு, அதாவது பாதி தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை போட போகிறேன். அதுக்கு ஒரு 6-7 சின்ன வெங்காயம் சின்ன ஓரளவாக வெட்டி வச்சிருக்கிறேன். அதையும் போட்டு அரைக்கணும். கொஞ்சம் தண்ணி விடுவோம். ரெண்டா சம்பல் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்கும். வடைக்கு ஓரளவு தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போடுவோம். இனி இதை நான் மிக்சியில் அரைக்க போகிறேன். இங்கே சம்பல் நல்ல வடிவாக அரைச்சி எடுத்துட்டேன். நீங்கள் தண்ணி கொஞ்சம் அரைவிடாட்டி கொஞ்சம் தண்ணி விட்டு அரையுங்கோ, பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கூழ் தன்மையாக வந்தால் நல்லா இருக்கும். இனி நான் இந்த சம்பலை ஒருக்கா லைட்டாக தாளித்து காட்ட போகிறேன். ஒரு சட்டியில் அரை தேக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுட்டு அதுக்குள்ளே 1/4 தேக்கரண்டி அளவுக்கு கடுகு போட்டு வச்சுருக்கிறேன். கடுகு கொஞ்சம் பொரியட்டும். இப்போ நாங்கள் ஒரு கொஞ்சம் சின்ன வெங்காயம் சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு தாளிப்போம். கணக்க வேணாம், கொஞ்சமாக போட்டு தாளிக்க ஓகே. என்னன்னு சொன்னால் வெங்காயம் போட்டு அரைச்ச வழியாக கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு தாளிப்போம். மெல்லிய தணலில் விடுங்க. அடுப்பை ஆகலை கூட்டி விடாதீங்கோ. தாளிக்கும் போது வெங்காயம் வதங்கின காணும். இனி இதுக்குள்ளே நாங்கள் அந்த அரைச்ச சம்பலை போடுவோம். போட்டு ஒருக்கா வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஓகே. இதுக்கு எந்த புளியும் விடுறதில்ல. புளி விருப்பம் வேண்டாம், கொஞ்சம் புளி விடுங்க. ஆனால் வடைக்கு செய்யக்குள்ள புளி விடாமல் செய்கிறது டேஸ்ட்டாக இருக்கும். சம்பல் ரெடி. இனி நாங்கள் வடைக்கு எப்படி அரைக்கிறன்றதை பார்ப்போம். நான் இந்த உளுந்தை 1.5 மணித்தியாலம் ஊற விட்டு வச்சிருக்கிறேன். இனி இதை நான் மிக்சியில் போட போகிறேன். நீங்கள் 1.5 மணித்தியாலத்துலேருந்து 2 மணித்தியாலம் உளுந்து ஊறுனா காணும் வடை அரைக்கிறதுக்கு. நீங்கள் மிக்சியில் போடும்போது நான் அப்படி என்று காட்டுறேன். உளுந்தை போடும்போது நீங்கள் நல்ல வடியை விடாமல் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி அதுக்குள்ளே போட்டிங்களா சரி. தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. லைட்டாக அந்த உளுந்தை கையால் எடுத்து கொஞ்சம் அப்படி தண்ணி வடிகிற மாதிரி இருந்து போட்டு அரைச்சிங்களா சரி. வடைக்கு கொஞ்சம் திக்காக வரணும். இனி இதுக்கு கொஞ்சம் இஞ்சி துண்டு, ஒரு சின்ன இஞ்சி துண்டு எடுத்து அதை சின்ன வட்டி வச்சுருக்கிறேன். அதையும் போட போகிறேன். மற்றது ஒரு பல் உள்ளி, அதையும் சின்ன வட்டி வச்சுருக்கேன். அதையும் போட போகிறேன். அதை மாதிரி ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, அதையும் போட்டு நாங்கள் நல்ல வடிவாக அரைப்போம். நீங்கள் தண்ணி விடாமல் நல்ல வடிவாக அரைச்செடுக்கணும். நான் அரைச்சி முடிய காட்டுறேன் அந்த பதத்தை. இங்கே பாருங்க, நல்ல வடிவாக அரைச்சி எடுத்துட்டேன். இங்கே பாருங்க, நல்ல பசுந்தாக இருக்குது. இதுக்குள்ளே ஒரு சுண்டு உளுந்து தான் நான் ஊற போட்டு அரைச்சி எடுத்தேன். அதுக்குள்ளே கொஞ்சம் உள்ளியும் இஞ்சியும் உருளைக்கிழங்கும் போட்டதை பார்த்துருப்பீங்க. இதை நல்ல வடிவாக நீங்கள் அரைச்சி எடுத்து போட்டு நாங்கள் இன்னொரு டிஷ்ஷில் இதை மாற்றுவோம். இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். அதை போடுவோம்.
பச்சை மிளகாயும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களோட உரைப்பு கலவாக போட்டுக்கொள்ளுங்க. நான் கொஞ்சம் கூட போடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போடுவோம். இனி ஒரு தேக்கரண்டி ஃபுல்லாக எடுத்து பெருஞ்சீரகம். வடைக்கு பெருஞ்சீரகம் தான் கூட வாசமாக இருக்கும். போடுவோம். அதுக்கேற்ற மாதிரி தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லபடியாக நாங்கள் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லபடியாக மிக்ஸ் பண்ணுங்க. உருளைக்கிழங்கு போட்டிங்களான்னு சொன்னால் வடை நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கு தான் உருளைக்கிழங்கு போடுறது. உள்ளி இஞ்சி போட்டால் கொஞ்சம் பாசமாக இருக்கும். டேஸ்ட் வித்தியாசமாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இனி இது காணும். இனி நாங்கள் இதை எப்படி பொரிச்செடுக்கிறோன்றதை பார்ப்போம். இனி நீங்கள் இந்த வடை தட்டும்போது நீங்கள் தண்ணியில் கையை நனைச்சி போட்டு கொஞ்சம் தண்ணியில் கையை நனைச்சி போட்டு நீங்கள் பிடிங்க. அப்போ தான் உங்களோட வடை கையில் ஒட்டாது. பாருங்க ஒட்டுது. இப்போ திருப்பியோட தண்ணியில் கொஞ்சம் வடிவாக நனைச்சி போட்டு வடிவாக பிடிச்சிடுங்க. தண்ணி கை அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி வச்சு இல்லை சின்னனா ஒரு ஃபுல்லாக போட்டிங்கன்னு சொன்னால் ஓகேயாக இருக்கும். இனி நாங்கள் இதை கொதித்த எண்ணெய்க்குள்ளே போடுவோம். எண்ணெய் கொதிச்சுட்டு இனி நாங்கள் இந்த வடையை இதுக்குள்ளே போடுவோம். எண்ணெயை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொள்ளுங்க. கொஞ்சம் கொதிக்கணும் எண்ணெய். எண்ணெய் இப்போ நல்லா கொதிச்சுட்டு நாங்கள் அடுத்த வடையும் போடுவோம். நீங்கள் இப்படியே தட்டி தட்டி வடையை போட்டுக்கொண்டுருங்கோ. தட்டி வைக்க இல்லாத இந்த வடை நாங்கள் தட்டி தட்டி தான் போடணும். இனி நாங்கள் இந்த வடையை மெல்லமாக திருப்பி விடுவோம். நீங்கள் அடுப்பை மீடியத்தை விட கொஞ்சம் ஹீட்டாக வச்சுக்கணுங்க. அகலும் ஹீட்டில் விடாதீங்கோ. எரிஞ்சு போடும் வடை உள்ளுக்குள்ளே அவியாது. இப்போ நாங்கள் இனி இதை திருப்பி விடுவோம். திருப்பி விட்டுட்டு கொஞ்ச நேரம் பொரிய விடுவோம். நான் உங்களுக்கு பொரிஞ்ச முடிய காட்டுறேன். இந்த பதத்தில் இறக்குறேன்றதை நீங்கள் பாருங்க. நல்ல வடிவாக வடை பொரிஞ்சு வந்துருக்கு. நீங்கள் வடையை அடிக்கடி திருப்பி திருப்பி விடணும் ரெண்டு பக்கமும். இப்போ தான் ரெண்டு பக்கமும் பொரியும். இன்னும் கொஞ்சம் கலராக வர நாங்கள் இறக்குவோம். இனி ஓகே நாங்கள் இறக்குவோம். இங்கே பாருங்க இந்த கலரில் இறக்க ஓகேயாக இருக்கும். நாங்கள் இனி இதை இறக்குவோம். இறக்கும்போது நல்லா எண்ணெயை நல்லா வடியை விட்டு இறக்கி டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு டிஷ்ஷில் போடுங்க. வடைக்கு நீங்கள் நிறைய நேரம் ஊற விடக்கூடாது. என்னென்ன வடை சாஃப்டாக இருக்காது. 1:30 to 2 மணித்தியாலம் ஊறுனா காணும். குறைஞ்சது 1.5 மணித்தியாலம் காணும். இதே மாதிரி நாங்கள் மிச்ச வடையை பொரிச்செடுப்போம்.
நான் செய்த உளுந்து வடையும் பச்சை மிளகாய் சம்பலும் ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் இருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.